லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். கடந்த 2 நாட்களாகவே தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையேயான அந்த வார்த்தை மோதல் அதிகமாகி உச்சத்தை தொற்றுவதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக செல்வ பெருந்தகை சொன்னார், தமிழக பாஜகவில் ரவுடிகளையா அண்ணாமலை சேர்க்கிறாரு அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதற்கு அண்ணாமலை செல்வ பெருந்தகையே ஒரு குற்றப்பின்னணி உடையவர், குண்டர் சட்டத்தில் உள்ள போடும்னு சொல்லி அவர் ஒரு பதிலடி கொடுக்குறாரு. இதற்கு சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அதாவது இவர் செல்வ பெருந்தகையை குற்ற பின்னணி உடையவர் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. ஆனால் அவர் அமித்ஷாவை குறித்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அவர் மேலே எவ்வளோ வழக்கு இருக்குது, அவர் எப்படி வழக்குலேருந்து தப்பிச்சாரு, இது போன்ற விஷயங்களை அவர் எடுத்து சொல்கிறாரு பார்க்குறோம். நம்ம இந்த மோதல்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது குற்ற பின்னணி உடையவர்கள் பாஜகவில் அண்ணாமலையினுடைய தலைமைக்கு பிறகு அதிகமாக சேர்ந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னது யாரு? நாம சொன்னமா? செல்வ பெருந்தகை சொன்னாரா? சசிகாந்த் செந்தில் சொன்னாரா? யார் சொன்னா? இந்த குற்றச்சாட்டை பாஜகவின் உள்ளிருந்து கொண்டே சொன்னவர் பாஜகவினுடைய முன்னாள் தலைவர், ஆளுநராக இருந்தவர் தமிழிசை சவுந்தரராஜன். இப்ப அண்ணாமலை செல்வ பெருந்தகை மீது பாய்வதற்கு பதிலாக எங்க போய் தன்னுடைய கோபத்தை காட்டணும், தன்னுடைய வீரத்தை காட்டணும்னா தமிழிசைட்ட போய் காட்டணும். எப்படி இப்படி சொன்னீங்க, என்ன ஆதாரத்துல சொன்னீங்க, அதுவும் கட்சிக்குள்ள பேசாம போய் பிரஸ் மீட்ல எப்படி பேசுனீங்கன்னு அங்க கேட்டிருக்கிறோம். ஏன் கேட்க முடியல? கேட்க முடியாது. ஏனென்றால் குற்ற பின்னணி உடையவர்களை கட்சியில் சேர்ப்பதையே ஒரு இயக்கமாக முன்னெடுத்தவர் அண்ணாமலை. ஏற்கனவே முருகன் இருக்கும் போதும், அவர் தலைவரா இருக்கும் போதும் இது நடந்துச்சு. அப்ப முருகன் இருக்கும்போது தொடங்கி வச்சாரு, அண்ணாமலை அதை ஒரு பெரிய மூமெண்டா முன்னெடுத்து கொண்டிருக்கிறார். குற்ற பின்னணி உடையவர்களாக பார்த்து கட்சியில் சேர்ப்பது, குண்டாசு வாங்கினவங்க, குண்டாசு வாங்கக்கூடிய நிலைமையில இருக்கிறவங்க, மிகப்பெரிய சமூக விரோத சக்திகள், அவ்வளோ ரவுடி எலிமெண்ட்ஸையும் கட்சியில் சேர்த்து தன்னை எதிர்ப்பவர்களை அவர்களை கொண்டு ஒரு வழிக்கு கொண்டு வருவது, கட்சிக்கு உள்ளேயும் சரி கட்சிக்கு வெளியேயும் சரி. கட்சிக்கு உள்ளவங்க வழி கொண்டு வருவதற்கும் அந்த ரவுடிகளை பயன்படுத்துவது, கட்சிக்கு வெளியே டீல் செய்யறதற்கும் அந்த ரவுடிகளை பயன்படுத்துவது என்பதை ஒரு மாஃபியாவை போல இந்த வேலைகளை தமிழக பாஜகவில் இருந்து கொண்டு அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன். கட்சிக்கு வெளியே இருந்து எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு சொன்னா பொறாமையில சொல்றாங்க, அண்ணாமலை வீரியமா செயல்படுறாரு, அவரை முடக்குவதற்காக இப்படி சொல்றாங்க, அவர் மீது அவப்பெயரை ஏற்படுத்துவதற்காக இப்படி சொல்றாங்கன்னு நீங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட முடியும் எதிர்கட்சிகள் சொல்லும் போது. ஆனால் உங்கள் கட்சிக்கு உள்ளே இருந்து தமிழிசை சவுந்தரராஜனே சொல்லுகிறார், நான் தலைவரா இருக்கும் போதெல்லாம் இப்படி யாரையும் நான் சேர்க்கல, ரவுடி எலிமெண்ட்ஸ் எல்லாம் வருவதற்கு முயற்சி செய்தாலும் நான் வரக்கூடியவர்களுடைய பின்னணி என்ன என்று பார்த்து அதில் குற்ற பின்னணி இல்லாதவர்களே பார்த்து நான் சேர்த்தேன், ஆனா இப்ப நிலைமை மாறிடுச்சு, குற்ற பின்னணி உள்ளவங்களா கட்சியில சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக தமிழிசை விமர்சனம் வைத்திருக்கிறார். ஒண்ணு. செல்வ பெருந்தகை கதைக்கு வருவோம். செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கிறார். அவர் மீது குற்ற வழக்குகள் இருக்குது என்பதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவரு அபிடவிட் தாக்கல் பண்ணிருப்பாரு. அப்ப அதுல குற்ற வழக்குகளை சொல்லி இருக்கணும், சொன்னாதான் தேர்தல்ல போட்டியிட முடியும். அப்ப அவர் கொடுத்த தரவுகள்ல இருந்து எடுத்து வச்சுட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்ப அவரு என்னென்ன கேஸ் எல்லாம் அவர் மேல இருக்குதோ அதெல்லாம் அபிடவிட்ல சொல்லியிருப்பாரு தேர்தல்ல போட்டியிடும் போது. அது என்ன காங்கிரஸ் கட்சிக்கு தெரியாத விஷயமா, அல்லது செல்வ பெருந்தகைக்கே தெரியாத விஷயமா? யாருக்கு தெரியாத விஷயம்? அவர் மேல என்னென்ன வழக்கு இருக்குங்கிறத அவர் பதிவு பண்ணிருக்காரு. அதை எடுத்து வச்சுக்கிட்டு இவரு என்ன புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி செல்வ பெருந்தகை மீது என்னென்ன வழக்குகள் இருக்கிறது தெரியுமா, செல்வ பெருந்தகை இப்படிப்பட்ட பின்னணி உடையவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாத ஒன்ன கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரி அண்ணாமலை ஒரு புரளியை கிளப்பி கொண்டிருக்கிறார். அந்த வழக்குகள் என்னவோ அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி செல்வ பெருந்தகைக்கு இருக்கு. அதை அவர் பார்த்துப்பார். எதுலயும் அவர் தண்டிக்கப்படல. எந்த கோர்ட்லயும் நீ ஊருக்குள்ள நுழையாதன்னு சொல்லி தடுத்து நிறுத்தப்படல. செல்வ பெருந்தகையின் மீதான வழக்கில் இருந்து அவர் பல வழக்குகளில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு லாபி செய்வதற்கோ, நீதிமன்றத்துல தீர்ப்பு சொல்வதற்கோ, அவருக்கு சாதகமாக வளைப்பதற்கோ அவருக்கு எல்லாம் பெரிய பின்னணி எல்லாம் கிடையாது. அப்ப அவர் மீது ஏதாவது புகார்கள் இருந்தாலும் கூட அதை சட்டப்படி சந்தித்து அதிலிருந்து நேர்மையாக விடுதலையாகக்கூடிய ஒரு நிலைமையில தான் அவர் இருக்கிறார். ஆனால் அமித்ஷாவின் மீதான குற்ற பின்னணி என்ன? உங்க கட்சி தலைவர்களுடைய குற்ற பின்னணி என்ன? மோடி யுஎஸ்கே வரக்கூடாது, அமெரிக்காவுக்குள்ளே நுழையக்கூடாது என்று அமெரிக்க அரசால் அறிவிக்கப்பட்டவர்.
விசா அவருக்கு கொடுக்க அமெரிக்கா மறுத்தது. ஏன் மறுத்துச்சு? அண்ணாமலை சொல்வாரா? பதில் சொல்வாரா? ஏன் மறுத்துச்சு அமெரிக்கா? ஒரு தலைவர், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக 3 முறைக்கு மேல இருந்த ஒருத்தர எங்க நாட்டுக்குள்ள அவர் நுழையக்கூடாதுன்னு அமெரிக்கா சொல்லிச்சா இல்லையா? ஏன் சொல்லிச்சு? எதனால சொல்லிச்சு? அண்ணாமலை பதில் சொல்லட்டும். அதுபோல நம்ம இவருடைய தலைவராக இருக்கக்கூடிய, உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவை குஜராத்துக்குள்ளேயே நுழையக்கூடாதுன்னு கோர்ட் சொல்லிச்சா இல்லையா? நீதிமன்றம் சொல்லியது உள்ள நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு அவர் கைது செய்யப்பட்டவர், குற்ற வழக்குகள்ல தொடர்புடையவர் என்று சொல்லி அவருக்கு மிகப்பெரிய பின்னணி இருக்குன்னு சொல்லிதான் கோர்ட் அப்படி சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு கேஸ்ல இருந்து எப்படி வெளிவந்தாரு, அந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகளுக்கு பின்னால பாஜக என்னென்ன பதவிகள் கொடுத்தது, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். நீங்க நீதமான தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தால் அமித்ஷா வெளியே வந்திருக்க முடியாது. அப்ப அவங்க எப்படி எல்லாம் வளைப்பாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய வரலாறு பாடமா சொல்லுது. அப்ப இப்படிப்பட்ட பின்னணியை தனக்குள் வைத்துக்கொண்டு இன்னொரு கட்சி தலைவரை பார்த்து விமர்சிப்பது, ஏளனம் செய்வது, இதெல்லாம் அண்ணாமலையினுடைய வாடிக்கையான ஒன்றா இருக்கு. அவர் கட்சிக்குள்ள குண்டாசுகள் இருக்காங்களா இல்லையா? செல்வ பெருந்தகை வெளியிட்ட பட்டியல் அது உண்மையா இல்லையா? அதுல எதுவும் பொய் இருக்கா? அப்போ அண்ணாமலை நேர்மை திறன் இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? அவர் வெளியிட்ட பட்டியல் பொய்யானது. அவர் சொல்லக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட எங்க கட்சியில இல்லை. எங்க கட்சியில அப்படிப்பட்ட யாரையும் நாங்க சேர்க்கவில்லை. பொய்யான ஒரு பட்டியலை செல்வ பெருந்தகை வெளியிட்டு எங்கள் கட்சியின் மீது களங்கத்தை சுமத்தி இருக்கிறார். அவரை நான் விடமாட்டேன், அவர் மேல மான நஷ்ட வழக்கு தொடர்வேன்னு சொன்னா அது பதில். ஆனா அண்ணாமலை அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகல. அண்ணாமலை அவர் செல்வ பெருந்தகை வெளியிட்ட சப்ஜெக்டுக்குள்ளே போகல. அந்த பட்டியலை பத்தியே பேசல. நீ யோக்கியமா அப்படின்னு எதிர்கேள்வி கேட்கிறார். நீ யோக்கியமாங்கிறது பதில் கிடையாது. அவர் யோக்கியமா இல்லையாங்கிறத அவர் கோர்ட்ல நிரூபிப்பார். நிரூபிச்சுட்டு வர்றாரு. ஆனா அவர் கேட்ட கேள்வி முக்கியமானது. ஒரு மூவ்மெண்ட், ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சி ரவுடி எலிமெண்ட்ஸையா பார்த்து பார்த்து கட்சியில் சேர்ப்பது என்பது தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை கேள்விக்குறியாக்குவதற்கு. அவங்க கொலை செய்வாங்க, அவங்க கொள்ளடிப்பாங்க, அவங்க சமூக விரோத செயல் செய்வாங்க. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில இத்தனை பேர் கள்ளச்சாராய அந்த விஷச்சாராயம் மடிந்தார்களே, அந்த விஷச்சாராயத்துல அந்த சாராயத்துல அந்த விஷத்தை கலைப்பதற்கு ஒரே ஒரு ஆள் போதுமே. அது யாரா இருந்தா அவங்க பின்னணி? அப்ப யாராவது சொல்லி சட்ட ஒழுங்குக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு வேலையை செய்வதற்கு ஒரே ஒரு ரவுடி போதுமே, ஒரே ஒரு சமூக விரோதி போதுமே. அப்ப சமூக விரோதிகள் பாஜகவில் இணைக்கப்படுகிறார்கள்னா இதையெல்லாம் சேர்த்துதான் இணைத்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்வதற்கு அது மாதிரி ஒரு கும்பல் போதுமே. இப்ப இன்னைக்கு ஆருத்ரா மோசடி வரைக்கும் அதனுடைய பின்னணிகள் இன்னைக்கு விவாதிக்கப்படுது. ஆருத்ரா மோசடி என்பது யாரோடு எந்த கட்சியோடு தொடர்புடையதுங்கிறது நாடறிந்த உலகறிந்த ஒரு விஷயம். இப்ப இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்ப இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பாஜக ஏன் ரவுடிகளை கட்சியில் சேர்த்தது? தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சீர்குலைவை ஏற்படுத்த வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு. அதன் மூலம் தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. திமுக ஆட்சி வந்தாலே இப்படித்தான், ஸ்டாலினுக்கு நிர்வாகம் செய்ய திறன் இல்ல, போலீஸ் அவர் கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்னு சொல்லி இந்த ஆட்சியின் மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வேலை செய்வாங்க. அந்த எலிமெண்ட்ஸ் பூரா பிஜேபியில இருக்காங்க. அப்ப இங்கே சட்ட ஒழுங்குக்கு சவால் விடுக்கப்படுகிறது என்றாலே அது எந்த தரப்பில் இருந்து விடுக்கப்படும் என்பதற்கு பாஜகவுடைய ரவுடி லிஸ்ட் சான்றா இருக்கு. பாஜக சொன்ன மாதிரி அங்க ட்ரெண்ட் செட் பண்ணப்படுது. பாஜக சொன்ன மாதிரி ஒரே விதத்துல எல்லாரும் சேர்ந்து திமுகவை போட்டு கும்புறாங்க. அப்ப இது எல்லாமே நீங்க கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த இடத்தில் தான் அவர் வெளியிட்ட பட்டியல் என்பது, செல்வ பெருந்தகை வெளியிட்ட பட்டியல் என்பது பாஜக இது ஒவ்வொன்றுக்கும் பின்னால் இருக்கிறது. ஏன்னா ரவுடி பூரா அவங்க கட்சியில இருக்காங்கிற உண்மையை போட்டு உடைத்து விட்டது. அப்ப பாஜக ஒரு நெரேட்டிவை செட் பண்ண நினைக்கிறாங்க, செட் பண்றாங்க. அதனுடைய உண்மைத்தன்மை இதுதான் அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை வெளியிட்ட பட்டியல் சமூகத்துல விவாதிக்கப்படுது, தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொன்னோன்னா அண்ணாமலைக்கு பதட்டம் வருது. ஆகா, பாயிண்ட பிடிச்சிட்டார அப்படின்னு. அப்ப உடனே செல்வ பெருந்தகை மீது ஒரு உளவியல் தாக்குதலை நடத்தணும். செல்வ பெருந்தகை இதை பத்தி பேசக்கூடாது. இப்ப பேசக்கூடாது என்ன பண்றது? நீ ஓகேமா, ஓ மேல கேஸ் இல்லையா, நீ யாரு அப்படின்னு சொல்லி இப்படி திசை திருப்புவதன் மூலம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஓ, செல்வ பெருந்தகை இப்படிப்பட்ட பேக்ரவுண்ட் உள்ளவரா அப்படின்னு விவாதத்தை செல்வ பெருந்தகையின் மீது திருப்பி விட்டு பாஜகவை தப்ப வைப்பதற்கான ஒரு முயற்சி தான் அண்ணாமலையினுடைய ஸ்டேட்மெண்ட். ஆனா மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள், ஆய்ந்து அறிந்து ஒவ்வொன்றையும் பார்க்கிற மக்கள்,
பாஜகவில் ரவுடிகள் சேர்க்கப்பட்டதனுடைய பின்னணி என்ன என்பதை இப்போது மக்கள் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள். இல்லை, தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து கூட்டணி கட்சிகள் மூலமாக ஆளும் அரசுக்கு, அதாவது திமுக அரசுக்கு நெருக்கடிகள் வர்றதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக அதில் விசிக உள்ளிட்ட கட்சிகளின் மீது மக்கள் கேள்வி எழுப்புறதை நம்ம பார்க்குறோம். அதாவது திருமாவளவன் அவர்கள் எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டார். தலித்துக்கு எதிராக, தலித் மக்களுக்கு எதிராக அவ்வளவு அநியாயங்கள் நடக்கிறது, ஒரு கொலை நடக்கிறது, தண்ணீரில் அதை ஒரு அசுத்தத்தை கலக்கிறாங்க. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த ஆட்சியில் நடக்குது. திருமாவளவன் அவர்கள் கேள்வி கேட்க மாட்டுறாருன்னு ஒரு அழுத்தம் இருக்குது. கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு பேசப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது தலித்துகளுக்கு எதிரான வன்முறை, பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு எதிரான வன்முறை என்பது, சாதிய ரீதியான தாக்குதல் என்பது காலம் காலமாக நடந்து வருகிற ஒன்று. விடுதலை சிறுத்தைகளின் மீதான நெருக்கடி என்பதும் காலங்காலமாக நாங்கள் சந்தித்து வருகிற ஒன்று. காவல்துறை எந்த ஆட்சியில் இருந்தாலும் எங்களை எப்படி நடத்தும் என்பது எங்களுக்கு அனுபவத்தில் கண்டு வருகிற ஒன்று. அதனால இது ஏதோ நாங்க புதுசா சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை போல எங்களுக்கு இது தோணல. காலங்காலமா சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்க எப்படி காலங்காலமாக எதிர்த்து வருகிறோமோ அப்படித்தான் இப்போதும் எதிர்த்து வருகிறோம். தர்மபுரியில 3 கிராமங்கள் கொளுத்தப்பட்டது. யாருடைய ஆட்சியில கொளுத்தப்பட்டது? பரமக்குடியில துப்பாக்கி சூட்ல தலித்துகள் கொல்லப்பட்டார்களே, யாருடைய ஆட்சியில கொல்லப்பட்டாங்க? அப்போ எல்லா காலத்திலும் இப்படிப்பட்ட கொடூரங்கள் நடந்திருக்கிறது. அது தொடர்கிறது. சாதிய வன்முறை என்பது, சாதிய வெறியர்களினுடைய அந்த கொட்டம் என்பது அது இருக்கும்போது வன்முறைகள் நடக்குது. நாங்க எதிர்த்து பேசாமல் இருந்தோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், போராடிக்கிட்டு இருக்கோம், போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கோம். வேங்கை வயல முதல்ல கையில் எடுத்து போராட்டம் நடத்துறது விடுதலை சிறுத்தைகள் தான். அந்த இடத்துக்கு போய் அந்த மக்களை அணி திரட்டி போராடினது எங்க தலைவர் தான், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கிடையாது. இன்னைக்கு அதிமுக தரப்புல இருந்து கேக்குறாங்க, விசிகாவுக்கு வீரம் எங்கே போனது, வேங்கை வயலை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா? ஏன் உங்களுக்கு கவலை இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி அங்க போயிருக்காரா? இன்னைக்கு வரைக்கும் அதிமுக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்களா? ஒரே ஒரு இடத்துல எடப்பாடி கொடி பிடித்து வேங்கை வயலுக்காக போராடினார்னு ஒரு சான்று காட்டுங்க. அல்லது தலித்துகள் மீதான சாதிய வன்முறைகளை எதிர்த்து போராடுறாங்க, களத்துக்கு வந்தாங்க, அதிமுக கூட்டணி எல்லாம் சேர்ந்து வந்தாங்கன்னு ஒரு சான்று காட்டுங்க. பிஜேபி அதை கையில் எடுத்து போராடினாங்கன்னு ஒண்ணு காட்டுங்க. அப்போ பாஜகவுக்கு அது பிரச்சனை இல்ல, அதிமுகவுக்கு அது பிரச்சனை இல்ல, விசிகாவுக்கு மட்டும்தான் அது பிரச்சனையா? குடிநீரில் மனித கழிவை கலப்பது என்பது விசிகா பிரச்சனையா, இந்த நாட்டினுடைய பிரச்சனையா? அது விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனையா, அது மனித குலத்துக்கு எதிரான பிரச்சனையா? அப்போ ஒரு மனித குலத்துக்கு எதிரான ஒரு இழிவான செயல் அரங்கேறி இருக்கிறது, ஒரு கொடூரமான செயல் அரங்கேறி இருக்குது. 2 வருஷம் ஆகியும் காவல்துறை குற்றவாளியை கண்டுபிடிக்கல, விசாரணையில தொய்வு இருக்கு, வழக்கு பின்னடைவை சந்தித்திருக்கிறது, காவல்துறை அதில் தோல்வியை சந்தித்து இருக்கிறது என்றால் அதை எதிர்த்து மிக வீரியமான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியது யாரு? எதிர்கட்சிக்கு அதுல கடமை இல்லையா? அப்போ எதிர்கட்சி, முக்கியமான பிரதான எதிர்கட்சி போராடாது. நாங்க தான் உண்மையான எதிர்கட்சி, திமுகவுக்கு போட்டி நாங்க தான் சொல்ற பாஜகவும் போராட்டம் நடத்தாது. யாருதான் போராட்டம் நடத்தினா? அப்போ ஆளுங்கட்சி போராட்டம் நடத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆட்சியில் இப்படி ஒரு செயல் நடந்துருச்சுன்னு சொல்லும் போது அவங்க போராட்டம் நடத்த மாட்டாங்க, இது தெரிஞ்ச விஷயம். அப்ப போராட்டம் நடத்தி ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டியது யார்? எதிர்கட்சிகள் தானே. அப்ப பிரதான எதிர்கட்சியான அதிமுக இதுவரைக்கும் போராட்டம் நடத்தல, ஆளும் அரசுக்கு அதுக்காக நெருக்கடி கொடுக்கல. நாங்க தான் எதிர்கட்சின்னு சொல்ற பிஜேபி இதுவரைக்கும் போராட்டம் நடத்தல, ஆளும் அரசுக்கு நெருக்கடி கொடுக்கல. போராட்டம் நடத்தியது கூட்டணி கட்சி என்றாலும் விடுதலை சிறுத்தைகள் தான். நாங்க தான் போராட்டம் நடத்திருக்கோம், நாங்க தான் நெருக்கடி கொடுத்திருக்கோம், நாங்க தான் கேள்வி கேட்டிருக்கோம். இப்ப ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வரைக்கும் நாங்க தான் களத்தில் நின்று அதை முதல்ல சந்தித்து அதுக்கு எதிரான கருத்துக்களை, ஆளும் அரசுக்கு கேள்விகளை எங்க தலைவர் தான் அடுக்கியிருக்காரு. அதுக்கு பிறகு பேசுறாங்க. ஒரு அழுத்தம் கொடுக்கல திருமாவளவன் அவர்கள். பெயரளவிலான போராட்டங்கள், அறிக்கைகள் தான் இருக்கு. ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அரசுக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப ரஞ்சித் கொடுத்தது போல ஒரு மாபெரும் அழுத்தத்தை, கேள்விகளை கேட்கணும் அரசை நோக்கி அப்படிங்கிறாங்க. முதல்ல இதை கேட்டதே எங்க தலைவர் தானே. உண்மையான குற்றவாளிகளை நீங்க பிடிக்கணும். இப்போது கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் கூலிப்படைகள் தான், அவங்க உண்மையான குற்றவாளிகள் இல்லைங்கிற கருத்தை முதல்ல சொன்னது யாரு? எடப்பாடி சொன்னாரா? அண்ணாமலை சொன்னாரா? யார் சொன்னா? இந்த கருத்தை முதலில் சொன்னது யார்? அதுவும் அந்த களத்துல நின்று சொன்னது யார்? எங்க தலைவர் தான் சொன்னாரு. அப்போ போராட்டம் நடத்துவது என்பது ஒரு அழுத்தமா ஆகாது அப்படின்னா அந்த போராட்டத்தை கூட நீ பண்ணலையப்பா. அப்ப எதுதான் அழுத்தம்? எப்படிதான் சொல்லணும்? ஜனநாயகத்துல போராட்டங்களின் வழியாகத்தான் நம்முடைய குரலை நம்ம பதிவு செய்ய முடியும்.
வேற கத்தியை தூக்கிட்டா போக முடியும் களத்துக்கு? அப்ப போராட்டம் தான் உச்சபட்சமாக நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற ஒரு களம். போராட்டத்தை நாங்க நடத்திட்டோம். அப்ப உச்சபட்சமா எப்படி எதிர்க்கணுமோ அப்படி எதிர்த்துட்டோம் தானே அர்த்தம். இதுக்கு மேல எப்படி எதிர்க்கிறது? இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, கூட்டணியில இருந்து வெளியே வா, வெளியே வந்து உன் கூட திண்ணையில உட்கார்றதா? என்ன செய்யறது? கூட்டணியை விட்டு வெளியே வந்து நீ ஏன் திண்ணையில உட்கார்ந்துருக்க? என்ன பண்ணணும் உனக்கே தெரியல. முட்டு சந்தில போய் முட்டிக்கிட்டு நிக்கிறீங்க. அதிமுக கூட்டணி சிதறி போய் கிடக்குது. அதிமுகவை தன்னுடைய தன்மையை இழந்து இன்னைக்கு ஒரு தலைமை யார் தலைமையில திரள்றதுங்கிற கேள்விக்குறியோட அது நிக்குது. இப்ப நாங்க எங்க போறது? அரசியலை வந்து மக்களுக்கு பயனுள்ள அரசியலை செய்ய வேண்டி இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்துல வந்து நம்ம இடம்பெற வேண்டி இருக்கிறது. அதுக்கடுத்து இப்படிப்பட்ட பிரச்சனைகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ நேரடியா சொல்லி கொண்டு போறோம். நேரடியா சொல்லி கேட்கலன்னா போராட்டம் நடத்தி கொண்டு போறோம். கூட்டணியின் மூலம் கூட்டணியில வந்து செய்ய வேண்டிய வேலைகளை செய்யறோம். இன்னைக்கு SC/ST மக்களுக்கான பல திட்டங்களை இந்த 3 ஆண்டு காலத்துல இந்த அரசை பயன்படுத்தி எங்களால செஞ்சிருக்க முடியுது, செஞ்சிருக்கோம், இன்னும் செய்வோம். அதுபோல இந்த ஆட்சி அதிகார தளத்தில் வந்து எங்களுடைய குரல் எடுபடவில்லை என்றால் மக்கள் அது திரட்டி போராட்டம் நடத்தி அரசுக்கு புரிய வைக்கிறோம். 2 வேலையும் நாங்க செய்யறோம். இவங்களுக்கு என்னன்னா, அந்த கூட்டணியை விட்டு விசிக வெளியே வந்துடணும். வெளியே வந்தா என்ன நடக்கும்? வெளியே வந்தா உள்ள பாமகவை அனுப்பிடுவாங்க. வெளியே வந்தா சாதியவாத மதவாத சக்திகள் அந்த இடத்தை பிடிக்கும். அப்போ இன்றைக்கு சாதியவாத மதவாத சக்திகளை முறியடிக்கக்கூடிய, களத்தில் நின்று வீழ்த்தக்கூடிய ஒரு அணியாக திமுக அணி இருக்கிறது. அதுல விசிக இடம்பெற்றிருக்கிறது என்பதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. அப்ப பாஜக இங்க என்ன நினைக்கிறது? எதிர்கட்சிகளை சிதறடிப்பதன் மூலம், பாஜகவுக்கு எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளை சிதறடிப்பதன் மூலம், அவங்க வலிமை பெறாமல் தடுப்பதன் மூலம் தான் வெற்றி பெற்று விடலாம், அல்லது தன் சொல் கேட்கக்கூடிய கட்சிகளை வெற்றி பெற வைத்து விடலாம் என்பதுதான் பாஜகவுடைய கணக்கா இருக்கு இந்தியா முழுவதும். அப்படிப்பட்ட இடத்துல பாஜகவையும் அவர்களோடு அணி சேரக்கூடியவர்களையும் வீழ்த்தக்கூடிய களமாக தமிழ்நாட்டு களத்தை நம்ம எப்படி வச்சிருக்கோம்னா, திமுகவின் தலைமையில் அணி திரண்டு வச்சிருக்கிறோம். எனவே இந்த அணிக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்துவது என்பது அவர்களுடைய கனவு. விசிகாவை ஒண்ணுமில்லாம ஆக்கிரணுங்கிறது அவங்க கனவு. விசிக இந்த அணியில் இடம்பெற்று குறிப்பிட்ட தொகுதிகளை பெற்று தனித்துவத்தோடு நின்று செயல்பட்டு இன்னைக்கு வந்து வெற்றி பெற்று அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். இதெல்லாம் அவங்க கண்ணை உறுத்துது. அப்ப இவங்களை வெளியே எடுத்துட்டா ஒண்ணுமில்லாம ஆக்கிடலாம், தெருவுல விட்டுட்டு ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால எங்க தலைவர் ஆதரிக்க வேண்டியதை ஆதரிப்பார், எதிர்க்க வேண்டியதை கட்டாயம் எதிர்ப்பார். போராட்டம் நடத்தும் போது யாருடைய ஆலோசனை எல்லாம் கேட்காமலேயே அவரே போராட்டத்தை முன்னெடுப்பார். அதனால அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. கூட்டணி வைக்க வேண்டுமா, கூட்டணி வைக்க வேண்டாமா, போராட்டம் நடத்த வேண்டுமா, போராட்டம் நடத்த வேண்டாமா, இதெல்லாம் வெளியே இருந்து யாருமே அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை. அவர் எப்போதும் தன்னியல்பாக சுயம்புவாக மக்களுக்காக களத்தில் நிற்பார். கூட்டணியை வந்து அவர் முடிவு செய்வார். அதனால இவங்க வந்து அந்த கூட்டணியிலிருந்து எப்படியாவது உருவி விசிக வெளியே எடுத்துடணும் என்பதற்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை பரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமலாக்கத்துறையுடைய வழக்கில் ஏற்கனவே ஜார்க்கண்டுடைய முதல்வர் ஹேமந்த் சோரன் அவர்கள் வெளியே வந்துருதை நம்ம பார்த்தோம். இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த ஜாமீன் கோரியான அந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் நடக்கும் பொழுது அமலாக்கத்துறை வந்து ஒரு நாள் தள்ளி வைக்கணும்னு சொல்லி கோரிக்கை விடுக்கிறாங்க. அதே போல் ஒரு நாள் தள்ளி அந்த வழக்கு ஒத்தி வைக்கப்படுது. செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கை வந்து வேண்டுமென்றே தாமதப்படுத்துறாங்க. 13 மாதத்துக்கு மேலாச்சு, ஆனால் இவங்க அமலாக்கத்துறை வந்து வேண்டுமென்றே தாமதப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது செந்தில் பாலாஜி குற்றம் அளித்திருக்கிறார், அவர் ஊழல் செய்ததற்கான ஆதாரம் கொட்டி கிடக்கிறது, எனவே அவரை கைது செய்தது சரிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அமலாக்கத்துறை அதுல உறுதியா இருக்கும் என்றால், தன்னிடம் ஆதாரம் இருக்கிறது என்பதில் அமலாக்கத்துறைக்கு முதல்ல தெளிவு இருக்கும் என்றால், அவங்க ஏன் நாட்களை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க? அவங்க ஏன் வந்து வாய்தா வாங்கிட்டு ஓடுறாங்க? உங்ககிட்ட தான் ஆதாரம் இருக்கலப்பா, ஆதாரத்தை காட்டு, ஆதாரத்தை காட்டி இதுதான் ஆதாரம், இவரை வெளியிட கூடாதுன்னு சொல்லு. எதுக்கு டைம் வாங்குற? எதுக்கு தப்பி ஓடுற? அப்போ ஒரு கட்டத்திற்கு மேல் தப்ப முடியாது. அமலாக்கத்துறை முட்டு சந்தில முட்டிக்கிட்டு நிக்கும் அப்படிங்கிறதுக்கு பல வழக்குகள் இன்னைக்கு உதாரணமா இருக்கு. இன்னைக்கு ஹேமந்த் சோரன் வெளியே வந்துட்டார், கெஜ்ரிவால் ஏறத்தாழ வெளியே வந்துட்டார், உடனேதான் சிபிஐ விட்டு கைது பண்ணி இப்ப உள்ள வச்சிருக்காங்க. அது போல ஆம் ஆத்மியினுடைய எம்பி ஏற்கனவே வெளியே வந்துட்டார். பல வழக்குகளில் இன்னைக்கு அமலாக்கத்துறை தோற்று போய், அமலாக்கத்துறையால் அவசரமாக கைது செய்யப்பட்டவர்கள், கொடூரமாக பழிவாங்கும் நடவடிக்கையா கைது செய்யப்பட்டவர்கள் ஒவ்வொரு தலைவர்களாக வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில தான்
இன்னைக்கு செந்தில் பாலாஜியின் மீதான வழக்கிலும் கூட அமலாக்கத்துறையால எதையும் ப்ரூவ் பண்ண முடியல. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அவரை சிறையில வைப்பதற்கான நியாயத்தை அமலாக்கத்துறையால நீதிமன்றத்துல சொல்ல முடியல. அதனால இப்படி காலத்தை கடத்துவதன் மூலம் தன்னுடைய அந்த வெறுப்பை அரிப்பை தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு அமலாக்கத்துறை நினைக்குது. பிஜேபி நினைக்குது, அது அமலாக்கத்துறை செய்யுது. ஏன்னா செந்தில் பாலாஜி வெளியே இருந்தால் கொங்கு மண்டலத்துல திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றுவிடும், அதை தடுக்கணும், அண்ணாமலையை ஜெயிக்க வைக்கணும், செந்தில் பாலாஜி வெளியே இருந்தா அது நடக்காது அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சு பார்த்தாங்க. நீ உள்ள இருந்தா என்ன, வெளியே இருந்தா என்ன, எங்க இருந்தாலும் எங்க வேலை நடக்கும், நாங்க தான் ஜெயிப்போம் அப்படிங்கறத செந்தில் பாலாஜி உணர்த்திட்டார். இப்ப வேற என்ன பண்றது, என்ன பண்ணுன்னே தெரியல. அப்ப உள்ள வச்சுக்கிட்டு அப்படியே இனி அடுத்த தேர்தல் வரைக்கும் கடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது. இன்னைக்கு செந்தில் பாலாஜி தரப்பை நீதிமன்றத்துல அதான் சொல்லியிருக்காங்க. நீ எவ்வளவு நாளைக்கு இப்படி கடத்துவேன்னு பார்ப்போம், எவ்வளவு நாளைக்கு அமலாக்கத்துறை இப்படி எல்லாம் போக்கு காட்டும் அப்படிங்கிறத பார்க்கத்தான் போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு நாள் தான். இனி நாளைக்கு நீதிமன்றத்துல அமலாக்கத்துறை என்ன சொல்ல போகுதுன்னு தெரியாது. ஆனால் உச்ச நீதிமன்றம் தெளிவாக இப்போது அமலாக்கத்துறையை பற்றி புரிந்து கொண்டிருக்கிறது. பல வழக்குகள்ல அமலாக்கத்துறையை பார்த்து உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்கிறது. எதுக்கு ஆதாரம் இல்லாம கைது செய்றீங்க, எதுக்கு இப்படி எல்லாம் இழுத்தடிக்கிறீங்க, உங்களுக்கே ஒரு தெளிவில்லாத விஷயத்துல போய் எத்தனை நாளைக்கு இப்படி கைது செய்து எத்தனை நாளைக்கு வச்சுக்கிட்டு இருப்பீங்க என்றெல்லாம் பல வழக்குகளில் அமலாக்கத்துறையை பார்த்து நீதிமன்றம் கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. செந்தில் பாலாஜி விஷயத்திலையும் அதுதான் நடக்க போகுது. செந்தில் பாலாஜி விரைவில் விடுதலை ஆவார். நன்றி. நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.